Hello friends, welcome to my channel. Learn Excel in Tamilங்கிற playlistல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது index function. Index function தனியா யூஸ் பண்றதை விட match functionோட யூஸ் பண்ணுனா multiple conditions or criteria எழுதி நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம match function பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல index functionோட syntax, அதனோட uses பார்க்க போறோம். அடுத்த வீடியோல match function பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி index and match ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம்ங்கறத பார்க்க போறோம் நம்ம. So first syntax, two types of syntaxes இருக்கு index functionக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு range of cell கொடுத்துட்டு row number column number கொடுக்கிறது. இதுல வந்து இந்த ரேஞ்சில வந்து ஒரே ஒரு row மட்டும் தான் இருக்கு இல்ல ஒரே ஒரு column மட்டும் தான் இருக்கு அப்படினா அதனுடைய corresponding row numberையும் column numberையும் நம்ம வந்து விட்டுறலாம். So that is obvious. ஏன்னா ஒரே ஒரு row தான் இருக்குங்கும்போது நம்ம row number கொடுக்க வேண்டாம். அதே போல ஒரு column தான் இருக்குங்கும்போது அதனுடைய column number நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். இப்போ ஒரு row ஒரு columnத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த row number column number ஸ்பெசிஃபை பண்ணி இருந்தா the intersection values இருக்கும் இல்லையா அந்த particular row column intersection values அந்த ரேஞ்சில இருந்து எடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ row number-ஐ omit பண்ணி இருந்தோம் அப்படின்னா column number கண்டிப்பா கொடுத்திருக்கணும். column number omit பண்ணியிருந்தா கண்டிப்பா row number கொடுத்திருக்கணும். இப்ப column number வந்து omit பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த particular row will be returned. Suppose row number omit பண்ணியிருந்தோம் 0வா இருக்கு அப்படின்னா அந்த particular column வந்து will be returned. இதுதான் வந்து first syntax. அடுத்த syntax பார்த்தீங்க அப்படின்னா you can have one or more cell ranges here. அந்த one or more cell ranges வந்து non adjacent இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு parenthesis வச்சு enclose பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ இதுல வந்து 5 cell ranges கொடுத்திருக்கோம் அப்படின்னா you can specify 5 area numbers 1 to 5. அப்ப எந்த cell rangeல இருந்து particular row column dataவை நம்ம எடுக்க போறோம்ங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனும் நம்ம. இப்போ area number வந்து omit ஆகி இருந்தது அப்படின்னா that means first area will be considered. இப்போ ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு row இல்லனா ஒரு column தான் இருக்கு அப்படின்னா the corresponding row number and column number நம்ம ஆப்ஷனலா வச்சுக்கலாம். இப்ப row number-ஓ column number-ஓ 0வா இருந்தது அப்படின்னா entire column or row will be returned. And அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த index function வந்து ரிசல்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். அந்த செல் ரெஃபரன்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம வந்து அதோட பாராமீட்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்க போறோம். இந்த எக்ஸல் ஷீட் ஒன்னு ஓபன் பண்ணி அதுல நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போறோம் நம்ம. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் the first syntax-ஐ யூஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான nth ஐட்டமா நம்ம செலக்ட் பண்ண போறோம். So getting nth item from the planet list. அந்த nth item என்னங்கிறது இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். 5 அப்படின்னா ஜூபிட்டர், 6 அப்படின்னா சாட்டர்ன். அது மட்டும் இங்க வரணும். So இந்த இடத்துல நம்ம செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அந்த பொசிஷனை கொடுக்க போறோம் நம்ம. So இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இண்டெக்ஸ் எந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். கமா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு காலம்ங்கிறதுனால காலம் நம்பரை நம்ம ஆப்ஷனலா வச்சுக்கலாம். ரோ நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ரோ நம்பர் வேற எதுவுமே இல்லை இந்த பொசிஷன். இப்போ ஜூபிட்டர். இந்த இடத்துல நான் 6, 7 ஆர் கொடுத்துருந்தேன் யுரேனஸ். ஸோ இப்போ ஒரு காலம் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு ரோவை செலக்ட் பண்ணிக்க போறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. இதுல வந்து தேர்ட் ரோல இருக்குது செகண்ட் மந்த் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ 1, 2, 3 இது செகண்ட் மந்தோட டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ரோவை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன் நான். அப்ப தேர்ட் ரோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். கமா இந்த இடத்துல எனக்கு வந்து ரோ வந்து 0 பட் காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம். இப்போ 9693. இப்போ இந்த இடத்துல நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 காலம் தான் இருக்கு. அதனால 1, 2, 3 தான் கொடுக்க முடியும். 10,296. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு ரோ மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான காலம் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்க்க போற எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இன்டர்செக்ஷன் பண்ண போறோம் நம்ம. இப்போ இந்த ஃபுல் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்டர்செக்ஷன் கொடுக்க போறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல எந்த
பொசிஷன் எந்த பிளானட்ங்கிறத வந்து சொல்கிறதுக்காக இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே நேமும் டயமீட்டரும் வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஃபுல் ரேஞ்சையும் செலக்ட் பண்ண போகிறோம். கமா எந்த பொசிஷனில் இருக்கிற பிளானட் வேணும்? 5th பொசிஷனில் இருக்கிற பிளானட் வேணும். அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற டேட்டா வேணும். அதனால் 1 கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரோ நம்பர் வந்து நம்ம 5ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம G3 கொடுத்துருக்கோம். காலம் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த சேம் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லாமும் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸுக்காக நம்ம இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். இப்போ இதை நம்ம வந்து அப்சல்யூட் மிக்சட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலாக நம்மளுக்கு டயமீட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால 2 கொடுத்துக்கலாம் நம்ம. அப்போ ஜூபிட்டரோட டயமீட்டர் என்ன? சப்போஸ் நம்மளுக்கு வந்து சேட்டலைட்ஸ் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேம் ஃபங்க்ஷனை இங்கே கீழே இழுத்து விட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல 2க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? 3 கொடுத்துக்கலாம். 3rd காலம். அப்போ ஜூபிட்டருக்கு 67 இருக்குது. இப்போ இதுவே நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோட டயமீட்டர் அதனோட சேட்டலைட். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரோவையும் இல்லை ஃபுல் காலத்தையும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இதே தான் சின்டாக்ஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரோ ஃபுல்லாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சம் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த 3rd ரோ இல்லைனா 5th ரோ அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சம் பண்ணி இந்த 2 டேட்டாவும் சேமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ் இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கமா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரோ நம்பர் வேணும். ரோ நம்பர் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் கமா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் ரோவும் நம்மளுக்கு வேணும். அதனால நம்ம காலம் வந்து நான் 0வா கொடுத்துட்டு என்டர் தட்ட போகிறோம். இப்போ இந்த இடத்துல பண்ணும்போது ஃபுல் ரேஞ்ச் வரும். ஆனால் இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சம்ங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு கடைசியாக அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த 4th ரோவில் சம் பார்த்தீங்கன்னா 24098. இப்போ நான் இது வந்து 2ன்னு மாற்றுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 23426. இந்த சேம் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல ஆவரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ தென் யூ ஆர் யூஸிங் தட் இண்டெக்ஸ். இந்த ஃபுல் ரேஞ்சையும் நம்ம ஒவ்வொரு தடவும் செலக்ட் பண்ணியிருக்க பதிலாக இதுக்கு ஒரு நேம் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் ரோவோடது. காலம் வந்து 0ன்னு கொடுக்கும்போது அந்த என்டையர் ரோ வில் பி செலக்டட். 2 பேரான்டிசிஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ இதனுடைய ஆவரேஜ் வந்து 7808. இப்போ நம்ம காலம்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ சம் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபுல் ரேஞ்ச் அண்ட் தென் காலம் நம்பர் இஸ் 0. சாரி ரோ நம்பர் இஸ் 0 அண்ட் காலம் இஸ் M6. அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் காலத்தோட டோட்டல் வந்து 62795. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1 கொடுத்தோன்னா இட் இஸ் 83,173. அதே போல் நம்ம ஆவரேஜுக்கும் எழுதிக்கலாம். ரோ 0 காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்டையர் ரோவையோ அல்லது காலத்தையோ நம்ம செலக்ட் பண்ணி அதை சம் ஆர் ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். நாம் இப்போ செகண்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இதில் மோர் தென் 1 செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரீஜன்கிறது ஒரு ரேஞ்சு, ஜனவரிக்கான டேட்டா ஒரு ரேஞ்சு, ஃபெப்ரவரிக்கான டேட்டா ஒரு ரேஞ்சு, மார்ச்க்கான டேட்டா ஒரு ரேஞ்ச். அதில் எந்த ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ஏரியா நம்பர். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ரோ எது, அதில் இருக்கிற காலம் எது, 1ஆ 2ஆ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து ரோ காலம் அண்ட் ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. இது கரஸ்பாண்டிங் டேட்டாவை நம்ம இங்கே ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இண்டெக்ஸ். இப்போ நம்ம மல்டிபிள் ரேஞ்சஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுனால எவ்ரிதிங் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் பை அ பேரான்டிசிஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீஜன், கமா செகண்ட் ரீஜன் வந்து ஜனவரியோடது, கமா அடுத்த ரீஜன் வந்து ஃபெப்ரவரியோடது, கமா அடுத்தது மார்ச்சோடது கொடுத்துட்டு நம்ம பேரான்டிசிஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ மல்டிபிள் ரேஞ்சஸை நம்ம இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்குறோம். கமா நம்மளுக்கு இப்போ ரோ நம்பர், காலம் நம்பர், ஏரியா நம்பர் வேணும். ஸோ ரோ நம்பர் நான் சீரியல் நம்பராக எடுத்துக்கிறோம். கமா இந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து காலம் நம்பர். அப்போ இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் காலமா செகண்ட் காலமா ஐட்டம் வேணுமா அமௌண்ட் வேணுமான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இது. கமா இது வந்து எந்த ரீஜனில், இப்போ நம்ம தேர்ட் ரீஜன் கொடுத்துருக்கனால இது ஃபர்ஸ்ட் ரீஜன் ஆர் ஏரியா, இது செகண்ட் ஏரியா, இது தேர்ட் ஏரியா. ஸோ தேர்ட் ஏரியாவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம தென் பேராந்திசிஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம என்டர் தட்டிக்கலாம். இப்போ 23ங்கிறது என்ன அப்படின்னா தேர்டு சீரியல் நம்பரில் இருக்கிற ஃபெப்ரவரியோட ஐட்டம். இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அமௌண்ட் வந்து 2ன்னு கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒவ்வொரு தரமும் இந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம நேம்டு ரீஜன்ஸ் போய்க்கலாம். நேம்டு ரீஜனில் எப்படி போகலாம் அப்படின்னா ஃபார்முலாவில் டிஃபைன் நேமில் போயிட்டு நம்ம ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ரீஜன் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கான ஏரியா வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். கமா ப்ளே பண்ண மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ என்னென்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ரீஜன் ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது நம்ம ஒவ்வொரு ரேஞ்சை நாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக F3 கீ ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய நேம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நம்ம ரீஜன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஜன் கமா இந்த ரோவோடது கமா இந்த காலமோடது இந்த ஏரியாவோடது. ஸோ நேமிங் வந்து மேக்ஸ் த ஃபார்முலா வெரி சிம்பிள். அப்போ தேர்ட் ரோவில் செகண்ட் ஐட்டம் அண்ட் தென் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மந்த், தட் இஸ் இந்த மார்ச்சோடது. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 11/8/67. ஸோ இங்கே நம்ம எதை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய ஐட்டம் என்ன 28. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா 2 சின்டாக்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காலத்தை மட்டும் ரிட்ரைவ் பண்ணுறது, ஒரு ரோ இன்டர்செக்ஷன் டேட்டா அண்ட் தென் ரோ காலம் ஃபுல்லாகவே நம்ம ஃபெச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஏரியாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துருக்குறோம். நம்ம அதை எப்படி ஒரு ரோவை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு காலமா, இல்லை நிறைய ரேஞ்சஸ்க்கு நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.